தெரிஞ்சோ தெரியாமல சில நெகட்டிவ் கேரக்டர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து விளையாடுது, பர்பஸாகவே விளையாடுது. அதை மாற்றுங்கன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் ஜீரோவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையாக தான் மாறும். அப்துல் கலாம் ஐயா சொன்னார், கனவு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பகல் கனவு அல்ல, புரியுதா? யார் ஜெயிக்கிறானோ, பெருசாக ஜெயிக்கிறானோ, இல்லை ஜெயிச்சுட்டு இருக்கானோ, ஜெயிக்க போகிறானோ, அவன் பண்ணுறது ஒரே விஷயம்தான், ரிஸ்க் எடுக்கிறான், அவ்வளோதான். நம்மளுடைய தாட் ப்ராசஸ், ஆட்டிடியூட், ஆக்டிவிட்டி எல்லாம் பணம் 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 சம்பாதிக்கிறதுல இருக்கா, வெற்றியை நோக்கி இருக்கா, 100% சேஃபான விஷயம் அப்படின்னு உலகத்தில் ஒன்று இருக்கா, கேரண்டீட் சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கா? கடனோ கமிட்மெண்ட்டோ பிரச்சனைகளோ இருக்கும்போது நம்ம முடங்கி போகிறோம்ல. நிறைய இமயமலை அடிவாரங்களில் நான் இந்த கடன் பிரச்சனைகளோட சுற்றி இருக்கேன், சூசைட் தாட்ஸோட சுற்றி இருக்கேன். அப்படியே ஒரு நிமிஷம் தோணும், அப்படியே குதிச்சா போதும். எதை கொடுத்தோமோ அது 20 மடங்கு திரும்பி வரும். இதுதான் ஈர்ப்பு விதியோட தாத்பரியம். வணக்கம் நண்பர்களே, ஜெப்ராக் பேசுகிறேன். வாழ்க்கையில் நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். உங்கள் மைண்டில் அப்படி யாராவது வராங்களா? அவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு யோசிச்சிங்களா? நமக்கு நிறைய ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. பட் அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன விஷயங்களை கற்றுக்கிட்டோம், எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? நான் நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன், ஆல்மோஸ்ட் 600+ குளோபல் கிளைண்ட்ஸ் எனக்கு. அதில் சில சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட நான் பேசும்போது, பழகும்போது, அவங்களோட அந்த ட்ராவல் இருக்குது பாருங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. முதல் விஷயம் என்ன நான் கற்றுக்கிட்டதுன்னா, யார் ஜெயிக்கிறானோ, பெருசாக ஜெயிக்கிறானோ, இல்லை ஜெயிச்சுட்டு இருக்கானோ, ஜெயிக்க போகிறானோ, அவன் பண்ணுறது ஒரே விஷயம்தான், ரிஸ்க் எடுக்கிறான், அவ்வளோதான். அவங்க ஒரு விஷயத்த பண்ணுறதே இல்லை, அதை நாமளும் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். த வேர்ட் கால் டே ட்ரீமிங். டே ட்ரீமிங்னா என்ன? கனவு காண்றது. அப்துல் கலாம் ஐயா சொன்னார், கனவு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பகல் கனவு அல்ல, புரியுதா? கனவு என்பது உங்களை வெறித்தனத்தை, உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடுறதற்கான மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ப்ளூ பிரிண்டாக நான் பார்க்குறேன். கனவு காண்பது அல்ல. ரெண்டாவது, என்ன அவங்க யோசிக்கிறாங்களோ அதை செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்களோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஆனால் நம்மளோட மைண்டில் என்னென்னலாம் ஓடுதுன்னு பாருங்கள். நம்மளோட இலக்கை மட்டும்தான் யோசிக்கிறோமா, வெற்றியை மட்டும்தான் யோசிக்கிறோமா? நமக்கு என்ன டைவர்ஷன் இருக்குது? நம்மளோட தாட் ப்ராசஸ் பணத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கா? நம்மளுடைய தாட் ப்ராசஸ், ஆட்டிடியூட், ஆக்டிவிட்டி எல்லாம் பணம் 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 சம்பாதிக்கிறதுல இருக்கா, வெற்றியை நோக்கி இருக்கா, இலக்கை நோக்கி இருக்கா? இந்த ரிஸ்க் ஒன்று எடுக்காமல், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. இது எடுத்தால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. 100% சேஃபான விஷயம் அப்படின்னு உலகத்தில் ஒன்று இருக்கா? கேரண்டீட் சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கா? இதை பண்ணால் இது சக்ஸஸ் ஒன்று இருக்கா? அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறேன். எந்த ஒரு ரூல்ஸோ, பிஸ்னஸ் ரூல்ஸோ, பிஸ்னஸ் பிரின்சிபல்ஸோ, மில்லியனர் சக்ஸஸ் சீக்ரெட்ஸோ, டிப்ஸோ, ரொட்டீன்ஸோ, ஹேபிட்ஸோ, இதுதான் பண்ணும், இதை பண்ணால் ரிசல்ட் ஒன்று ஏதாவது இருக்கா? பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் நம்ம ஏதோ ரிஸ்க் எடுக்க முடியாமல் அதை தடுக்குது ஒரு மைண்ட் செட். அந்த இடத்துல தான் அவனு சொல்லுவேன், வெளியில் வாங்க. வெளியில் வர்றதுனா என்ன? நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கூட சில நேரம் நம்ம வந்து பெட்லேயே படுத்துருக்கலாம், போத்திட்டு தூங்கலாம். வெளில போனால் பயமாக இருக்குது, இனம் புரியாத ஒரு பயம், அன்சர்டனிட்டி, எதிர்காலத்தை பற்றி ஏதோ ஒரு கவலையாக ஏதோ ஒன்று இருக்கலாம். எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். மேபி ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கலாம். ஒரு தனிமை தேவைப்படும், மனிதர்களே பிடிக்காது, ஒரு மாதிரி வேகான வாழ்க்கை இருக்குமா இருக்காது. ரெண்டாவது விஷயம், கடனோ கமிட்மெண்ட்டோ பிரச்சனைகளோ இருக்கும்போது நம்ம முடங்கி போகிறோம்ல, வெளில போகிறதுக்கு பயமாக இருக்குது, மனிதர்களை பார்த்தா பயமாக இருக்குது, சூழ்நிலைகள், தருணங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்ததெல்லாம் பயம் பயம் பயம். நான் சொல்லட்டுமா, பிரச்சனைக்கான ஒரே சொல்யூஷன், உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமான ஒரே சொல்யூஷன், இதை பண்ணால் 50% உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். என்ன தெரியுமா? ஃபேஸ் பண்ணு. நீங்கள் ஃபேஸ் பண்ணாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும், சரியாயிடும். நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது தான் மீதி பாதி பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரிய வரும். பட் நீங்கள் ஜீரோவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையாக தான் மாறும். ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுப்போம், ஓடிக்கிட்டே இருக்கும், வெறுநாய் துரத்துது, வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். 2 விஷயம் தான் இங்கே நடக்க போகுது. ஒன்று, ஒரு நாள் நீங்கள் அந்த வெறுநாய்கிட்ட மாட்ட போறீங்க, கடி வாங்கி சாக போறீங்க. ஒன்று. ரெண்டாவது, ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா டயர்டாகி சாக போறீங்க. சாக போது நிஜம். வெறுநாய், அது அந்த வெறுநாயை நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. மேபி அது கடனாக இருக்கலாம், ரைட்? இப்போ அதுக்கிட்ட கடி வாங்கி சாகணுமா, இல்லை ஓடி ஓடி டயர்டாகி சாகணுமா? இதுக்கான மாற்று என்ன? ஒரே ஒரு நிமிஷம் திரும்பி அந்த நாயை பார்ப்பதற்கான தைரியம் உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா, ஒருவேளை அந்த நாய் திரும்பி ஓடிடலாம், அல்லது அந்த நாய் பயந்து போய் நிற்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணலாம், கல் எடுத்து அடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். அதற்கு தேவை அந்த ஒரு கணம், அந்த இடத்துல ஒரு தைரியம். இது இல்லாதால தான் இந்த முடிவை வந்து நிறைய பேர் தப்பான ஒரு சூசைட் முடிவு மாதிரி எடுத்துடுறாங்க. கடனை வாங்கிட்டு உயிரோடு இருந்தால் தான் கடனை அடைக்க முடியும், இல்லை?
எங்கேயாவது ஓடியாவது போயிடலாம். அது சரியா, கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போய் எங்கேயாவது சம்பாரிச்சு பழச்சி ஒரு நாள் வந்து கடனையாவது கொடுத்துடலாம். ஆனால் செத்து போயிட்டோம் அப்படின்னா என்ன நடக்க போகுது? அந்த தாட்ஸ் நிறைய வருதுன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க. அந்த மைண்ட் தாட்ஸ் வந்து வெளியில் வாங்க. நிறைய இருக்குது. ஏன்னா எனக்கும் இருந்தது நிறைய இமயமலை அடிவாரங்களில் நான் இந்த கடன் பிரச்சனைகளோட சுற்றி இருக்கேன், சூசைட் தாட்ஸோட சுற்றி இருக்கேன். அப்படியே ஒரு நிமிஷம் தோணும், அப்படியே குதிச்சா போதும். வேற எந்த சூசைடுக்கான எந்த இதுவும் ட்ரை பண்ண தேவையில்லை. இமயமலையில் சுற்றும் போது அப்படியே ஏறி குதிச்சா போதும், ஏறிலாம் குதிக்கலாம், அப்படியே குதிச்சா போதும். பட் அந்த மாதிரி பல நேரங்கள் நினைப்பு வரும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. என்ன தெரியுமா? செத்துருவேன், ஆனால் கடனோட நான் சாகக்கூடாது. யாரையும் ஏமாத்திட்டு, ஏன்னா அவங்க கொடுத்தவங்க எல்லாமே கந்துவட்டிக்காரர்கள் அல்ல, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள விட்டுட்டு இந்த ஒருவேளை என் சொத்தை அடைச்சி கடனை கொடுக்கலாம். பட் அது எப்போ நடக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கணும், அவ்வளோதான். நான் இருக்கணும், அப்போ தான் எல்லாத்தையும் அடைக்க முடியும். இது எல்லாமே நடந்தது. அந்த தைரியத்தை கொடுப்பதற்கு தான் நமக்கு ஒரு மென்டாரிங்கோ, ஒரு கோச்சோ, நல்ல புத்தகங்களோ, நல்ல வீடியோ. சீக்ரெட்ஸ் ஃபினாமினல். சீக்ரெட்ஸ் வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க. அதான் நான் சொல்கிறேன், சீக்ரெட் வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க. ரகசியம் வீடியோ, டாக்குமெண்ட்ரி, சீக்ரெட் தமிழ்னு போட்டு பாருங்க, திரும்ப திரும்ப பாருங்க. அதில் நிறைய சொல்யூஷன் இருக்கு. உங்களுக்கு வேற ஏதோ தாட்ஸ் வருதா, நீங்கள் அந்த ஹெட்செட் போட்டு கேளுங்க. அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுமா. அதை சரியாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. நம்ம ரெண்டு விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை, டூல்ஸை பண்ணுறது இல்லை. நமக்கான உபகரணங்கள், கருவிகள் எவ்வளவோ இருக்கு, அதையும் விட்டுறோம். ரெண்டாவது, மனிதர்களை விட்டுறோம். யார் வந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்களோ, யார் தைரியத்தை கொடுக்குறாங்களோ, துணிச்சலை கொடுக்குறாங்களோ, அவங்க கூட நம்ம இருக்கிறது இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ சில நெகட்டிவ் கேரக்டர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து விளையாடுது, பர்பஸாகவே விளையாடுது. அதை மாற்றுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை தன்னம்பிக்கை குறைஞ்சிருந்தா அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக். நீங்கள் 10 பேருக்கு நம்பிக்கை கொடுங்க. ஃபோனை போட்டு பேசுங்களேன். கண்டிப்பாக 10 பேரில் 4 பேர் புலம்புவோம். அவனால் முடியும்னு சொல்லுங்கள், ஃபேக்காக சொல்லுங்கள். கடனோட இருக்கா, நான் 10 லட்சமோ 1 கோடியோ உன்னால் முடியும், அந்த மாதிரி நடந்திருக்கு, நான் 2 வீடியோ அனுப்புறேன்னு பார்த்துட்டு இதை மட்டும் யோசிச்சா இந்த வீடியோ அனுப்புங்க. அந்த மாதிரி தாட்ஸ் அவனுக்காவது இருந்தால் மாறும். என்ன ஆகும் தெரியுமா? அவனே ஒரு 10 நாள் 1 வாரம் கழிச்சு கால் பண்ணுவான். உங்களோட வார்த்தை எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. யோசிங்க, நமக்கே வார்த்தைகள் தேவைப்படுது, ஆனால் நாம் 4 பேருக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. எதை கொடுத்தோமோ அது 20 மடங்கு திரும்பி வரும். இதுதான் ஈர்ப்பு விதியோட தாத்பரியம். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? டே ட்ரீமிங், பகல் கனவு பண்ணவே பண்ணாதீங்க. ரெண்டாவது, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் யோசிங்க. என்ன யோசிக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. பயப்படாதீங்க முடிவு எடுக்கிறதுக்கு. ரிஸ்க் எடுத்தவன் தான் இன்னைக்கு பணக்காரனா இருக்கான். ஒரு பிரச்சனையில தான் அதுக்கான தீர்வு இருக்கு. அந்த பிரச்சனையே தெரியல அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நம்ம போகும்போது நிறைய ஆன்சர்ஸ் வரும். அது உங்களை பணக்காரனாகும். அடுத்தது, ரிஸ்க்ன்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, மழை பெய்யுது, கரண்ட் கம்பியில கால் வச்சு செத்து போறான். இல்ல பஸ்ல உட்காந்துருக்கான், 2வது சீட்ல உட்காந்து டிரைவர் தூங்குறாரு, செத்து போயிடுறான். பிரேக் பிடிக்காத லாரி அடிச்சிருது, வாழ்க்கையில பேனர் வந்து சாவுறான். நம்ம இதெல்லாம் நினைச்சானா? இதெல்லாம் ரிஸ்கா? அவன் எதுவுமே ரிஸ்க் எடுக்கல. அவன் செய்யற வேலைகள் செய்யும் போது செத்து போறான். அதனாலதான் நான் சொல்றேன், நான் அந்த சூசைட் தாட்ஸோட இருக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, மரண பயம். அந்த பயம் இருக்கும்போது ஒரு புத்த பிட்சு கொடுத்த ஒரு புத்தகம் வந்து புத்தர் சொன்ன 4வது கான்செப்ட் வந்து அமேசிங் கான்செப்ட். இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லை. புத்தர் யாருன்னே தெரியல, எதுவுமே நமக்கு யாரை பற்றியும் தெரியாது. சரியா? அப்துல் கலாம் பற்றி பேசுவான், அப்துல் கலாம் ஐயா பற்றி பேசுவான். ஆனால் அவர் சொன்ன 10 பாயிண்ட் சொல்லுங்களேன் பார்ப்போம்னா ஒருத்தனுக்கும் தெரியும். கனவு காணுங்க சொன்னார், இளைஞர்கள் தான் அடுத்தது. ஒரு 3 பாயிண்ட், 4வது பாயிண்ட் எதாவது தெரியுமா கேட்குறேன். ஏன்னா நம்ம எதையும் முழுசாக படிக்கல. சும்மா வெளியில இருந்து ஏதோ ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அவள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா, எத்தனை மணிக்கு தூங்குவா, என்னென்ன வேலை பண்ணுவா, இதெல்லாம் தெரியுது இல்லை. ஆனால் நம்மளோட ரோல் மாடலை நினச்சி நாம் வாழ்க்கையை மாற்றணும்னா அவனை எவ்வளோ வெறித்தனமாக லவ் பண்ணியிருக்கணும், ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவனை அப்படியே அவன் என்ன சொல்கிறது, அப்படி மோல்ட் எடுத்துருக்க வேணாமா, பிரதி எடுத்துருக்க வேணாமா, காப்பி எடுத்துருக்க வேணாமா, அப்போ தானே வரும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், முதல் விஷயம் அந்த மரண பயத்தை மீட்டெடுப்பது எப்படி. அதனால சொல்கிறேன், அது அந்த புக்கை படிக்க இது ஒரு பயமே இல்லை. ஏன்னா சில பேர் நம்புகிறாங்க மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறது. மரணத்திற்கு பிறகு வாடுறோமா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் வாழும்போது சாகாமல் இருக்கணும், கடனோட இருக்கக்கூடாது. அப்படின்னா நாம் அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். சரியா? ரிஸ்க்கை பற்றினா பயப்படாதீங்க. தோற்பதற்கு தயாராக இருக்கவனுக்கு தான் வெற்றி வரும். சரியா? நான் தோற்கவே கூடாது, சேஃப் கேம் ஆடுறான் பாருங்க, கண்டிப்பாக அவன் தோற்றுருவான். அதனால எதையுமே இழக்கலாம் நம்ம வர்றோம். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம். இன்னொன்று தெரியுமா, எதுவுமே எடுக்காம ஒரு 5 years 10 years கழிச்சு ஐயோ இதை எடுத்துருக்கலாமோ, ஓன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாமோ, இந்த முடிவை இப்போ எடுத்துருக்கலாமோ அப்படின்னு எண்ணி வருந்த கூட. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு 100% யோசிச்சு இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துல நீங்க தான் மில்லியனர். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். See you on top.